வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட் ட்ரெடிஷ்னல் கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் கோதுமை அல்வா சம்பா கோதுமையில் தான் செய்வாங்க. நான் 1/2 கிலோ சம்பா கோதுமை எடுத்து புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. கோதுமை 9 to 10 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா கோதுமை புளிச்சு போய் ஊறல் ஸ்மெல் வரும். 9 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கோதுமை இது போல் நல்லா ஊறி உப்பி வந்திருக்கும். தண்ணியை சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 1/2 கிலோ கோதுமையை அரைச்சி பால் எடுத்து அல்வா கிளறதுக்கு 4 லிட்டர் தண்ணி தேவைப்படும். 1/2 கிலோ கோதுமைக்கு 4 லிட்டர் தண்ணி, அதுதான் அளவு. 4 லிட்டர் தண்ணியை அளந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை தான் கோதுமையை அரைக்கிறதுக்கும் பால் எடுத்து புழியறதுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். கோதுமையை கிரைண்டரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியை ஒரே தடவையாக அதிக அளவு சேர்த்துட்டிங்கன்னா கோதுமை பால் கிரைண்டர்லேருந்து சிதறி அடிக்கும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு நைஸாக அரைப்பட்டதும் எடுத்துட்டு கிரைண்டரை கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. கிரைண்டரில் ஊற்றி அரைச்சது போக மிச்சம் இருக்கிற தண்ணியில் இப்போ பாலை வடிகட்ட போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவு சல்லடையை வச்சு அரைச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சல்லடையில் சேர்த்து கையால் இது போல் கலந்து விட்டிங்கன்னா தான் பால் சீக்கிரம் இறங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற சக்கையை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க சக்கையோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அலசிட்டு சல்லடையை வச்சு முதல் பாலோடைய வடிகட்டிக்கோங்க. மேலே வர சக்கையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மேலே வர சக்கையை இது மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு தூர போட்டுடலாம். வடிகட்டின கோதுமை பாலை சல்லடையை நல்லா கழுவிட்டு திரும்பவும் ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு அடி கனமான அகலமான பாத்திரத்தில் 2 கிலோ ஜீனி 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு ஜீனி சுத்தமாக கரைஞ்சி இது மாதிரி நடுப்பக்கத்தில் கொதிக்க ஆரம்பித்தோன்னே கோதுமை பாலை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்க்கணும். ஏன்னா அடியில் கெட்டியான பால் தங்கியிருக்கும், ஊற்றும்போது கட்டி தட்டிடும். இது போல் கோதுமை பாலை பொறுமையாக ஊற்றிக்கிட்டு நல்லா கைவிடாமல் கலர ஆரம்பிச்சிடணும். மிதமான தீயில் கைவிடாமல் ஸ்லோவாக கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக டொமேட்டோ ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா அப்புறமா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கோதுமை பால் தண்ணியாக இருக்கிற வரைக்கும் இது மாதிரி லேசாக கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எடுத்துக்கிட்ட 1/2 கிலோ கோதுமைக்கு 300 ml நெய் போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்பப்போ ஒரு சின்ன கரண்டியால் நெய் விட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் கலர்னதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அல்வா இறுகி வந்திருக்கும். அப்பப்போ கொஞ்சமாக நெய் விட்டு இது மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு இறுகி வந்திருக்கும். மொத்தமாக 2.25 மணி நேரம் கலர்னதுக்கப்புறம் இது மாதிரி அல்வா நல்லா பளபளப்பாக பாத்திரத்தில் ஒட்டாமல் துடுப்பால் கிளறும்போது துடுப்போடே சேர்ந்து சுற்றும். இந்த ஸ்டேஜில் துடுப்பில் எடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அருந்து விழும். கரண்டியில் எடுத்து விட்டால் இது மாதிரி பொத்துன்னு விழணும். இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிட்டு 50 கிராம் நெய்யில் வறுத்த முந்திரி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, மிச்சம் இருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நெய் தடவுன ட்ரேயில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு துண்டுகளாக போட்டுக்கலாம். சாஃப்டான இந்த ட்ரெடிஷ்னல் கோதுமை அல்வா செய்கிறது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.